இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டார்கள், என்னென்ன வேட்பாளரை நிப்பாட்டினார்கள், அவங்க வாங்கிய ஓட்டு சதவீதம் மற்றும் வெற்றி பெற்றவருடைய ஓட்டு வித்தியாசங்கள், இப்படி பல காரியங்களை இந்த முழுவதுமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து எல்லா வீடியோவும் அரசியல் ரீதியாக புரிதலாகவும் கடந்த நாட்களில் என்னெல்லாம் நடந்துச்சு, எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வாங்கினா அந்த விவரங்கள் நம்மளுடைய ஜனநாயகம் டிவியில் தெளிவாக நீங்கள் ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. திமுக பெற்ற முதலிடத்தில் இருக்காங்க. அவங்க யார் வேட்பாளர்னா லட்சுமணன் அவர்கள். அவங்க வேட்பாளராக இருக்காங்க. 81,761 ஓட்டு வாங்கி 43.13 சதவீத ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. லட்சுமணன் அவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க. வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறதுனால. ரெண்டாவது இடத்துல அதிமுக நயினாள் நாகேந்திரன் அவர்கள் மீண்டும் போட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாங்கிய ஓட்டு 81,160 ஓட்டு சதவீதம் 42.81% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிக்குள்ள வெற்றி வாய்ப்பை இழந்தது ஏடிஎம்கே டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு. அதனுடைய வித்தியாசம் 601 ஓட்டு தான். தொடர்ந்து இந்த 3 தேர்தலெலாம் பார்க்குறோம். 1000 ஓட்டுக்குள்ளே வெற்றி தோல்வி நடந்துகிட்ருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த தொகுதியில். இப்போ நயினாள் நாகேந்திரன் அவங்க 601 ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த வெற்றியை இழந்திருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. அதனால் 3வது இடத்துல இருப்பது தேமுதிக. இப்போ தேமுதிக உள்ள என்ட்ரி ஆகுது இந்த வருஷம்தான். தேமுதிக எஸ் மாடசாமி அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 8,640 ஓட்டு. இவங்க வாங்கிய ஓட்டு சதவீதம் 4.56%. இந்த தொகுதிக்கு புதியவராக இருக்காங்க. 3வது இடத்துல இருக்காங்க தேமுதிக. அடுத்தது 4வது இடம் பாஜக மகாராஜன் வேட்பாளராக இருக்காங்க. 6,017 ஓட்டு வாங்கி இவங்க 4வது இடத்துல இருக்காங்க. 3.17% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5வது இடத்துல யார் இருக்காங்க பார்த்தோன்னா நோட்டா. இந்த இடத்துல தான் நோட்டா அறிமுகப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். நோட்டா 5வது இடத்துல 2,218 ஓட்டு பதிவாயிருக்கு. 1.17%. இது புதியதாக இந்த நோட்டா எந்த கட்சிக்கும் நீங்கள் போடலைன்னா நோட்டாவில் போடலாம். அங்கே அறிமுகம் இதில் படுத்தியிருக்காங்க. இந்த 2016 ஆண்டு அது 5வது இடத்துல இடம்பெற்றிருக்கு ஓட்டு வித்தியாசத்தில் நோட்டா. 6வது இடத்துல நம்ம பார்க்க இருப்பது நாம் தமிழர் கட்சி. இப்பொழுது தான் நாம் தமிழர் கட்சி அறிமுகமாகுது. விஎன்ஆர்எஸ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக 2,106 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.11% ஓட்டு. இந்த தொகுதிக்கு புதியவராக இருக்காங்க. 7வது இடத்துல நம்ம பார்க்குறது சுயேட்சை வேட்பாளர் ஜி வேலம்மாள் அவர்கள் 2,229 ஓட்டு வாங்கி இவங்க 7வது இடத்துல இருக்காங்க. 1.7% புதியவர் இந்த தொகுதிக்கு. 8வது இடத்துல யாருக்கான்னு பார்க்கணுன்னா பாமக கணேசன் கண்ணன் என்பவர் போட்டிகிட்டு இருக்காங்க வேட்பாளராக. 1,884 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.99% புதியவர் இந்த தொகுதிக்கு. 9வது இடத்துல இருப்பது சுயேட்சை வேட்பாளர் பி ராஜ்குமார் அவர்கள் 1,377 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.73% புதியவர் இந்த தொகுதிக்கு. வெற்றி வாக்கு வித்தியாசம் ஏற்கனவே பார்த்துட்டோம். திமுக அதிமுக வித்தியாசம் 601 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுக கைப்பற்றியிருக்கு. திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. மொத்தம் எல்லாம் சேர்த்து 2016 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் 1,89,576 ஓட்டு பதிவாயிருக்கு. 70.48% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் 2,68,968 ஓட்டு ஓட்டு போட தகுதியானவர்கள்னு பார்க்குறோம். 2,68,968 பேர். ஆனால் பதிவான வாக்குகள் 1,89,576 ஓட்டு பதிவாயிருக்கு. அதிமுக திமுக கைப்பற்றிய ஒரு தொகுதியாக இப்போ பார்க்குறோம். மாறி மாறி வந்துட்டுருக்க ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்கோம். ஏடிஎம்கே டிஎம்கேண்டு
திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2016 திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாய் காணப்படுகிறது.